தேவனை நாம் ஆராதனை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான். உலகத்தில் கோடி கோடியாய் ஜனங்கள் இருந்தாலும் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து, நீ எனக்கு பிரியமானவன் பிரியமானவள் என்று நம்மை பிரித்தெடுத்தாரே, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒவ்வொரு வாரமும் தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ரெஸ்டரேஷன், இழந்ததெல்லாம் பல மடங்கு பெருக்கித் தர அவர் செய்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு போதித்து வருகிறேன். முதலாவது, நம்மை விட்டு தேவையற்ற காரியங்களை அகற்றிப்போம். ஒரு காரியத்தை சிறப்பான முறையிலே கொண்டு வர வேண்டுமானால் தேவையற்ற காரியங்களை நம்மை விட்டு நீக்கி போடாமல் தேவன் நம்மை கொண்டு எதையும் செய்ய முடியாது. ஆகவே முதற் பகுதியாக நாம் பார்த்து வருகிறோம், அகற்றுதல் என்ற தலைப்பிலிருந்து தான் நம்ம பார்த்துட்டோம். யோவான் 15ஆம் அதிகாரம் நாம் படிக்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நம்ம நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும். நம்ம எந்த விதத்திலும் பலனற்று அல்லது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாம கர்த்தருடைய ராஜ்யத்தில் பலன் தராத பிள்ளைகளாய் நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சொல்கிறார், கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். காரணம் என்றால் அந்த கொடி மிகுந்த கனிகள் கொடுக்கும். ஆகவே நாம் நல்ல ஒரு பலனுள்ள வாழ்க்கை வாழ சில காரியங்களை கர்த்தர் நம்மிலிருந்து அகற்றி போடும். ஆக நாம் இப்பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் உங்களோடு நான் எடுத்து காட்டி வந்தேன். எப்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம். உலகத்தில் உபத்திரம் இருந்தாலும் இயேசுநாதர் சொன்னார், உலகத்திலே உபத்திரம் உண்டானால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா சேர் அப் என்ற வார்த்தை பயன்படுத்தும். உபத்திரவத்தின் மத்தியிலே நாங்கள் கலங்குவதில்லை, நாங்கள் தைரியமாய் இருக்கிறோம், சந்தோஷமாய் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்பது குறித்து மிக அருமையான ஒரு வெளிப்பாடு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், we are hard pressed on every side. Pressure from family, finance, health, so much of challenges. வாழ்க்கையிலே எல்லா பக்கத்திலும் நெருக்கம். ஆனால் அப்படி நெருக்கப்படும் போது ஒடுங்கி போகாமல் இருக்கிற ஒரு அற்புதமான காரியம். எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் அந்த பிரச்சனைகள் நம்மள சுத்திக்குது. அந்த கொடிகள் எல்லாம் அறுக்கிறார் பாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த கிரீப்பர்ஸ் கொடிங்க விட்டா அது அப்படியே அதை மரத்தை சுத்தி அப்புறம் பார்த்தா அது ரொம்ப பெருசாயிடும். பெரிய வலிமையா அந்த மரத்துல இருக்கிற சாரெல்லாம் எடுத்து கர்த்தர் சொல்றாரு, சுற்றி இருக்கிற பயம், தோல்வி, அவமானம், தேவையற்ற காரியங்கள், பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் உன்னை விட்டு அகற்றி போடும்படி. அப்போ நம்ம சுத்திகரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ப்ரூனிங் இஸ் நாட் ஈஸி, ரைட்? வெட்டும் போது நறுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் அவர் வெட்டி அகற்றி போடும்போது சில நேரம் நம்ம இதெல்லாம் நல்லது நினைச்சிட்டு இருக்கோம், பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கும். என்னடா இது போயிடுச்சேன்னு. வருங்காலங்களில் நீங்க தெரிந்து கொள்வீங்க, இதெல்லாம் நல்லது. நான் பட்ட பாடுகள் நல்லது, நான் கடந்து வந்த வழிகள் நல்லது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த இந்த தகப்பனிடத்திலே தீமை ஒன்றும் கிடையாது. நான் எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறதில்லை. அப்போ நமக்கு இதுல ரொம்ப முக்கியமானது நான் எடுத்துக்காட்டினேன், விசுவாசம் நமக்கு தேவைப்படும். யோவான் எழுதுறார், விசுவாசமே, உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். அடுத்ததுக்கு வந்தோம். விசுவாசம் மட்டும் போதாது, அதோடு கூட அதற்கு ஒத்த செயல்கள், கரஸ்பாண்டிங் ஆக்ஷன். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கு ஒத்த செயல்கள் இல்லாமல் போனால் அந்த விசுவாசம் செத்ததாய் இருக்கும். இன்னைக்கு இதுல இருந்து சில காரியத்தை நான் காட்டும்படி நான் விரும்புகிறேன். ரொம்ப கான்ட்ரோவர்ஸ் ஒரு பகுதி.
குரூஷியல் அண்ட் வெரி ரேடிக்கல், முக்கியமானதும் அதி தீவிரமான கருத்துக்கள் உள்ள ஒரு மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். அதனால இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. வார்த்தையை குறித்து அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அறிவு தான் நமக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிகிற அறிவின் வாசனை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் வெற்றி. அப்போ நம்ம இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா நம்ம தெரிந்த உலகத்தினுடைய காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னா எப்படி இருக்கிறாரு? வார்த்தையின் வடிவத்திலே இருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. அப்ப தேவ வசனம் உள்ள இருக்கான். அதனாலதான் வேதம் வலியுறுத்துது, மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு நம்ம நல்லா கவனிக்கணும் பாரு. அந்த வார்த்தையை கேட்கும் போதுதான் நமக்கு விசுவாசம் வருது. அந்த விசுவாசத்துல உயிர் இருக்கா? யாக்கோபு ரொம்ப அருமையா கொண்டு வராரு, ஜீவன் உள்ள விசுவாசம், ஜீவனற்ற விசுவாசம். பல இடத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது தவறு. ரொம்ப ஏதோ கோயிலுக்கு போனோமா, ஜெபம் பண்ணோமா, மாஸ்டருக்கு கை வச்சு ஜெபம் பண்ணா சரியாயிடும் ஒரு குரூப். ஒரு சில சரி கோயில் போயிடுவோம், போயிட்டு வந்துடுவோம், அப்படி வரும். ஆனா நம்ம நல்லா கவனிச்சு அந்த வார்த்தையை நமக்கு அந்த நல்ல நிலத்துல நல்லா புதைதா, விதைக்கப்படுதா, அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு. ஏன்னா அப்பதான் அந்த வசனம் உள்ள போன பிறகு அதிலிருந்து ஜீவனை தருகிற ஊற்று. அங்கிருந்தா எல்லா நன்மையும் அங்கிருந்து தான் இஷ்யூ, அங்கிருந்து தான் தொடங்கி வருது. நல்வாழ்வு எங்கோ வெளியிலிருந்து வர்றது இல்லைங்க, உங்களுக்குள்ள. நீங்க எந்த விதத்திலும் குறைபட்டவர்கள் அல்ல. இன்னொரு இடத்துல கை நீட்டி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்க சவால்கள், பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். எதிர்ப்பை கண்டு நீங்க கலங்கவே வேண்டாம். இவருக்குள்ள வந்துட்டா தோல்வி என்பதே உங்களுக்கு இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு சாத்திய கூரை நமக்குள்ள வச்சாரு. அப்ப அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. யாக்கோபு இதை குறித்து ரொம்ப அருமையா சொல்றாரு, உயிருள்ள விசுவாசம், உயிரற்ற விசுவாசம். முதலாவது இந்த உயிரற்ற விசுவாசம், அது படிச்சோம்னா உயிர் உள்ள விசுவாசம் என்னன்னு தெரிஞ்சிடும். நமக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆனா அது ஜீவனா இருக்கா, ஜீவன் இல்லாம இருக்கு. ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க கூட கர்த்தரை தான் விசுவாசிக்கும். வருந்துறேன் சொல்றதுக்காக, ஏன்னா பைபிள் அப்படி சொல்லுது. பேய் கூட விசுவாசிக்கும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அங்க இயேசுநாதர் சொல்லுது, காலம் வரும் முன்பே ஏன் எங்களை உபத்திரப்படுத்த வந்தீர்கள். அப்ப அதுக்கு தெரியுது, கிறிஸ்துவ தேவனை பத்தி தெரியுது, தேவனுடைய குமாரனை தெரியுது, தேவனை தெரியுது, பரிசுத்த ஆவியை தெரியுது. பிசாசுக்கு வசனம் தெரியும். வேதத்தை படிச்சு பார்த்தா அது இயேசுநாதர் கிட்ட சோதிக்கும் பொழுது, பரீட்சிக்கும் போது அது வசனத்தை சொல்லியே பேசுது. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, அது பேய் வசனத்தை மேற்கோள் காட்டுது. அப்புறம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், கெட்ட கனவு வந்தா ஏதாவது வந்தா பேய் வராம இருக்குது, பைபிள் எடுத்து தலைகீழ கீழே வச்சுக்கும். நீ தலையின கீழே வச்சா கூட பேய் தலை மேல வந்து உட்காரும். இந்த புத்தகத்துல இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் இல்ல, இது ஒரு வேதம் மாதிரி. ஆனா அந்த வார்த்தை மட்டும் உள்ள வந்துருச்சுன்னா, அல்லனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நான் சொல்றேன், உங்களால இந்த உலகத்துல தோல்வியா அவமானமா நீங்க வாழவே முடியாதுங்க. இது ஒரு நல்ல உணவு பாருங்க. இது உள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு. பவுல் சொல்றாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனை. எப்படிங்க இந்த நெருக்கத்துல எல்லாம் நான் கலங்காம நாம் இருக்க முடியும்? அதுல அருமையா சொல்றாரு, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்ல, கலக்கம் வந்தாலும் மனம் உடைகிறதில்ல, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் மடிந்து போகிறதில்ல, கைவிடப்படுகிறதில்ல, கீழே தள்ளினாலும் நாங்கள் மடிந்து போகிறதில்ல. ஒரு போயட்ரி மாதிரி நினைக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 பக்கம் நெருக்க வந்தா நம்ம ஒடுங்கி போகாம இருப்போமா? ஒரு பக்கம் பிரச்சனை வந்தாலுமே தாங்க மாட்டோம். 4 பக்கத்துல நெருக்கம் வந்ததுன்னா அப்படியே ஒடுங்கிடும். கலக்கம் வந்தவொடனே மனசு உடஞ்சிடும். துன்பம் வந்தவொடனே சொல்றோம், எல்லாரும் என்ன கைவிட்டான்னு சொல்றோம். மேலே எழும்பி வரும்போது யாரும் பிடிச்சி தள்ளிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும்? நாசமோ, மோசமோ, பஞ்சமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, இவைகள் எல்லாவற்றிலும் எங்களை அன்பு கூறுகிற தேவன் இருக்கிறபடினால
இவள் எல்லாவற்றையும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு அசாத்தியமான காரியத்தை இந்த பூமியில நீங்க செய்ய முடியும். இன்னைக்கு உங்களுக்கு சவால்கள் இருக்குமானால், எதிர்ப்பு இருக்குமானால், மிகுந்த கலக்கத்தோடு வந்திருந்தால் இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும் என்று நான் சொல்கிறேன். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சீக்கிரமாய் சுகவாழ்வு துளிர்க்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு இந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடாது. I can say this way, orthodox faith. Orthodox faithனா ஒரு மதத்தின் சம்பிரதாயத்தின்படி சடங்குபடி விசுவாசத்துல வாழும். அவங்க ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறாங்க. அது ஒரு பாரம்பரியமா மதத்துல சொல்ற காரியத்தை கேட்டு அப்படியே கோயிலுக்கு போறது வர்றது. அவங்களை கேட்டா சொல்லுவாங்க, ஆமா இயேசுநாதரை பத்தி தெரியுமா அப்படின்னா, என்னங்க அப்படி கேட்டீங்க, எனக்கு தெரியுமே, அதனாலதான் நாங்க கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடுறோம், கிறிஸ்து பிறப்பு எங்களுக்கு தெரியுமே, இயேசு மனுஷனா வந்தது தெரியும்ன்றாங்க. அப்புறம் குட் ஃப்ரைடே வரும்போது பாருங்க, நீங்களே பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் இப்போ இந்த குறிப்பிட்ட நாள் 40 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க. பல விதமா ட்ரெஸ்ஸை கூட கொஞ்சம் மாத்திக்கிறாங்க, பூவுக்கு வைக்கிறது இல்லை. அப்புறம் கிறிஸ்துமஸ் இது ஈஸ்டர் வந்துச்சுன்னா தலை ஃபுல்லா பூ வச்சுக்குவாங்க. ஏதோ அவங்க நம்புறாங்க, இயேசு பிறந்ததை நம்புறாங்க, அவர் மரித்ததை நம்புறாங்க, உயிரோடு எழுந்ததை நம்புறாங்க. ஆனா அவர் ஏன் பிறந்தார்? மனு அவதாரம் எடுத்ததற்கான காரணம் என்ன? அவர் மனுஷனாய் வந்ததனாலே, அவர் சிலுவையிலே மரித்தாரே, அந்த மரணத்தினாலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அவர் மரித்தார், அந்த மரணத்தினாலே எனக்கு என்ன நிகழ்ந்தது? அவர் அடக்கம் செய்யப்பட்டார், அந்த அடக்கத்திலே எனக்கு என்ன கிடைத்தது? நான் அடக்கம் செய்யப்பட்டேனே, எனக்கு என்ன நடந்தது? உயிரோடு எழுந்த பொழுது நானும் உயிரோடு எழுப்பப்பட்டேன் என்ற அற்புதமான செய்தி சொல்லுகிறதே, அதை பத்தி நமக்கு நல்லா தெரியுமா? அதை நம்புறாங்களா? பழைய மனுஷன் செத்துட்டான், கிறிஸ்துவுல புது மனுஷன் சொன்னா அந்த டிரான்ஸ்பர்மேஷன் மறுரூபத்தை அவங்க நம்புறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது அவங்களுக்கு புரிய மாட்டுது. நம்ம மன போயிட்டு வராங்க, அவங்களுக்கு தெரியுது போனோம், ஏதோ கோயிலுக்கு போனோம். இல்ல இல்ல, நான் கேட்கிறேன், அந்த விசுவாசம் உனக்குள்ள உயிர் இருந்தால், அந்த விசுவாசம் உயிர் இருந்தா, கடுகளவு இருந்தா போதுங்க. நான் சொல்றேன், மலையை பேர்க்கக்கூடிய சக்தியை நீங்க பாப்பீங்க. அதனால இப்ப இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்றேன்னு நினைச்சீங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசுறதுக்கு இங்க இல்லை. நம்ம நிதானிப்போம், என் விசுவாசம் உயிரா இருக்கா, எந்த அளவுக்கு பலன் உள்ளதா இருக்கு. யாக்கோப்பு ஒரு சேலஞ்சு கொண்டு வராரு. யாக்கோப்பின் புத்தகத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. Those who have an English Bible, please turn James chapter 2 and verse 17. யாக்கோப்புக்கு இது கொஞ்சம் நம்ம மெதுவா போலாம். எல்லாரும் பைபிளை திருப்புங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இது கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க போறது கொஞ்சம் முரண்பாடான சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரயோஜனமா இருக்குங்க. 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இப்ப படிக்கலாம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால், விசுவாசமும் வேலையும், கிரியைனா நம்மளுக்கு இந்த தமிழ் நம்மளுக்கு தெரியல, வேலை. போன வாரம் இந்த வேலை என்ன, ஜாப்னா என்ன என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் ரொம்ப எங்கிட்ட முன்ன சொன்னாங்க, இன்ஸ்பயர்ட் ஆகி 3 ஆராதனையிலும் சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொன்னாங்க. சரி, அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம இது எவ்வளவு சீரியஸ்னா 3 தடவை சொல்றாருங்க. 17ஆம் அதிகாரம் 17வது வசனம், 20வது வசனம், 26 இதே சாப்டர்ல திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்ப நம்ம படிச்சது 17 படிச்சோம் இல்லையா? 20வது வசனம் படிக்கலாம். அங்க பாருங்க, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? திரும்பவும் 26வது வசனத்தை நம்ம படிக்கிறேன். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கு. அப்ப 3 தடவை சொல்றாரு. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல் அதிகாரம் 22ஆம் வசனத்தையே சொல்லிடுறாரு. வசனத்தை நீங்க கேட்கறது மட்டுமல்ல, அதன்படி செய்ய வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை சொல்றாரு. திருவசனத்தை கேட்கிறதாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யறத பத்தி பேசுறாரு. அந்த வசனத்துக்கு ஏற்றபடி சில காரியத்தை செய்யுங்கன்றார். அப்படின்னா அந்த வசனத்தில் தான் விசுவாசம் வருது. அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம வாழ வேண்டியது
அந்த கரஸ்பாண்டிங் லைஃப். Some people they don't believe in transformation. இந்த மறுரூபத்தை அவர்கள் நம்புறதில்லை. விசுவாசத்துல எந்த விதமான ஒரு ப்ராடக்டே இல்லை, எந்த ஒரு விளைச்சல் இல்லை, பெருக்கமே இல்லை. அவங்க வாழ்க்கையில ஒரு புதிதான காரியத்தை அவங்களால பார்க்கவே முடியல. ஜீவனற்ற விசுவாசம். அதனால அவங்க வாழ்க்கையில நீதி என்ற கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ விசுவாசம் சொல்லும்போது இன்விசிபிள், நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது. அதை குறித்து ரொம்ப அருமையா யாக்கோபு கொண்டு வராரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிக்கிறோம் பாருங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. 2 பேரை காட்டுறாரு. ஒரு ஆள் சொல்றான் எனக்கு விசுவாசம் இருக்குன்றான், சொல்றான் எனக்கு கிரியைகள், நான் சில வேலைகள் செய்யறேன்றான். கிரியே செய்யாம, வேலையே செய்யாம உன் விசுவாசத்தை நீ காட்ட முடியுமா அப்படின்னு கேட்க. நான் என் விசுவாசத்தை கிரியைகளினாலே உனக்கு காண்பேன். 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் சொல்றாங்க எனக்கு விசுவாசம் இருக்கு. அவன் சொல்றான் விசுவாசத்தை காட்டு பார்க்கலாம் அப்படின்னா அவனால காட்ட முடியல. அவன் சொல்றான் இல்ல, விசுவாசத்தை நான் காட்டினேன்னா என் கிரியையை நீ பாரு, அப்ப நான் என்ன விசுவாசம் உடையவன் ஆகிறேன். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்துக்குள்ள இருக்கீங்கன்னா உங்க சொந்த ஜனங்களுக்கு தெரியுமா நீங்க விசுவாசின்னு? அப்ப எப்படி தெரியுது? என்னுடைய ஆக்ஷன், என்னுடைய செயல்கள். அப்ப ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பிரகாரம் வாழறாங்க. அவர்கள் தேவனுடைய நீதியான என்று விசுவாசிச்சா நீதியான ஒரு வாழ்க்கை. நம் தேவன் பரிசுத்தமானவர். அப்ப நம்ம எப்படி வாழணும்? பரிசுத்தமா வாழும். அப்போ நம்முடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த விசுவாசத்தை வெளியே நீங்க காட்டுறதுக்கு. வீட்டுல பிரச்சனை வரும்போது நம்ம ஏற்கனவே பொறுமைசாலி தான் வச்சுங்களேன். சண்டை வரும்போது அவர் சொல்றாரு அப்போ நீ நீடிய பொறுமையாயிடுன்றார். லாங் சஃபரிங். என்னங்க விளையாடுறீங்க? இதெல்லாம் நம்மளால முடியாது. இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று திருப்பி செய்யணும்னு தோணுது. அப்ப ஜனங்க உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்க முடியுமா? நீங்க பேசும் பேச்சுகள், உங்கள் நடத்தைகள், உங்கள் வீட்டிலே நீங்கள் நடக்கும் விதம், உங்கள் வேலையிலே நீங்கள் வெளியிலே செய்கிற ஒவ்வொரு செயலும் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறது எப்ப காட்டுனா, கோயில்ல வந்து முக்காடு போறதுனாலயோ கோயில்ல வர்றதுனாலயோ செருப்பை கைட்டு கோயில் அல்ல, அவங்க யாரும் அந்த விசுவாசம், அவரும் மதத்தை பார்க்கறாங்க. ஆனா எப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கேரக்டர், என்னுடைய பிஹேவியர், நான் கொடுக்கிற அந்த கனி, என் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த ப்ராடக்ட், என்னுடைய விளைச்சல் எப்படிப்பட்டதை நான் வெளியே கொண்டு வரேன். அதுதான் சொல்றாரு. அது அந்த விசுவாசம் உயிரா இருக்கா இல்லையா? ஜீவனுள்ள விசுவாசம் தானா அல்லது செத்து போன விசுவாசம் தானா அப்படின்னு சொல்லும் போது சொல்லிடுற பேய்களும் விசுவாசிக்குதே. அப்போ 2ஆம் அதிகாரத்தை 18 பார்த்தோம். அது கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் அது எஃபெக்ட் இருக்குது இல்ல. காற்று அடிக்குது, காத்தை நம்ம கண்ணில் பார்க்கல, ஆனா அதனுடைய எஃபெக்ட் தெரியுது, அதனுடைய விளைவு நம்மள மரம் செடி கொடிகளா செய்து நம்ம ஃபீல் பண்றோம். பாடியில நமக்கு அதனுடைய தாக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மின்சாரம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அதனுடைய எஃபெக்ட் இருக்குது. அதனால நம்ம எவ்வளவு நன்மையை அடையிறோம் இல்லையா? அப்போ விசுவாசம் இருக்குன்னா அது உள்ள இருக்கிறத அதோடைய தாக்கம் கண்ணில் பார்க்க முடியாது பாருங்க. அதோடைய விளைவு வீட்டுல தெரியுங்க. இயேசுநாதர் சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்தை கூட சொல்றாரு, அவர்கிட்ட நான் கர்த்தாவே சொல்றதுனால அல்ல, நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனும். எல்லாம் சொல்லுங்கள். வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனும். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் கம்ஃபர்டபுளா இருங்க. இது மாதிரிலாம் பேசும்போது சில நேரத்தில் அப்படியே கேட்கறதுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம். எனக்கு தான் சேர்த்து பேசுறோம், உங்களுக்கும் பேசுறோம். நம்ம நல்லா இருக்கிறது தேவனுடைய சித்தம். சும்மா ஆசீர்வாதம் தொபத்துன்னு வந்து விழாது. சில காரியம் நம்ம செய்யணும். விசுவாசிக்கிறேன், படிக்கிற பிள்ளைங்க கவனி, நல்லா ஜெபம் பண்றேன் பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன், படிக்காம எப்படிங்க மார்க் வரும் சொல்லுங்க? அப்ப படிக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது உனக்கு ஞானம் கொடுக்கணும், உனக்கு அது மேல ஒரு ஆர்வத்தை கொடுக்கணும், நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கணும். நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நான் ஒண்ணுமே படிக்காமலே அப்படியே உட்காந்துட்டு பேனா கொண்டு வந்து பாஸ்டர் கிட்ட கொடுத்து நான் ஒரு ஜெபம் பண்ணா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் வந்துடும்னா அதை போல ஒரு மூடத்தனம் எதுவுமே இல்லை. ஐ நீட் டு டூ சம்திங் ரைட்.
வீட்டுல ஏகப்பட்ட கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு, வேலைக்கே போகாம உட்கார்ந்துக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடன் மாறும் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா, அதை போல ஒரு மூடத்தனம் எதுவுமே இல்லை. ஒரு வேலையும் செய்யாம கைய காலை முடக்கிக்கிட்டு ரூம்ல படுத்துட்டு இருந்தா தரித்திரம் தானே வீட்டுல வரும். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து கர்த்தர் ஒண்ணு செய்ய மாட்டாரு, நான் எதுவும் செய்யலைன்னா எப்படிங்க செய்வாரு? கர்த்தர் சொல்றாரு, நீ செய், நீ செய்தால், செய்யலைன்னா வாய்க்காது. அப்ப செய்ய வேண்டியது நம்மளது பகுதி. பகல பார்த்தா நம்ம தான் செய்யணும். இல்ல நல்லா சொல்லல. ஒண்ணுமே செய்யாம அப்படியே உட்கார்ந்து நேத்து வச்ச சாப்பாடு அந்த தட்டு சோற தின்னுட்டு இன்னும் அந்த தட்டு சிங்கிலே இருக்கு. அப்புறம் ஏங்க உங்களுக்கு ஜுரம் வராது? வீட சுத்தமாவே வைக்கிறது இல்ல, பெருக்கிறதும் கிடையாது, துடைக்கிறதும் கிடையாது, பாத்திரத்தை கழுவுறதும் கிடையாது, அப்படியே எல்லா பண்றது. அது உள்ள ஏகப்பட்ட கிருமி இருக்கும். அது கொஞ்சம் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா நமக்கு பயமாயிடும். எதுவுமே செய்யறது இல்ல. ஒரு ஒரு ஆர்வம் கிடையாது. ஒரு காரியத்தை செய்யும் போது கேட்டா நான் ஜெபம் பண்ண போறேன், நான் இப்ப எனக்கு வேலை செய்ய முடியாது. ஐயா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க தயவு செய்து. நல்லா இருக்கணும் நம்ம பகுதியை நம்ம செய்தோம்னா இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்க நல்லா இருப்பீங்க. எதுவும் தானா வராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயா இதெல்லாம் அந்த கணவன் மனைவியும் பக்கத்துல உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயங்க. பக்கத்துல நீங்க சொல்லும் போது ஒரு மாதிரி நறுக்குணும். செய்யறதே கிடையாது பாருங்க. புருஷன் மனைவியும் ஒரே சண்டை, சில நேரத்துல பாருங்க பிரச்சனை. செய்ய வேண்டிய பகுதியை யாரும் தெரியவா செய்யறது இல்ல. ஒரே கோபம், வெறுப்பு. பேசி பாருங்க. பொறுமை, எனக்கு வேதம் சொல்லுது விசுவாசி அந்த இடத்துல பொறுமையா இருந்தா. பொறுமையா இருக்கிறது இல்ல. கொஞ்ச நேரம் பார்த்தோம், 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் உள்ள ஏதோ ஒண்ணு பபிள் பண்ணுது, ஒரே பிரஷர் கிரியேட் ஆகுது. வெண்ட் ஆகணும், இப்ப வெளியே வரணும், போடா போய் உட்கார்றாங்க. அவன் சொன்னவன குத்துறா, ஒரு குத்து வாயில. 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க. அப்புறம் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என் மனைவியை வச்சுட்டு நான் படுற அவஸ்தைக்கு அளவில்லை. அந்த பக்கத்துல உட்காந்துக்குது. அந்த அம்மா ஜெபம் பண்ணி இவரை திட்டுறதும், இந்த அம்மா ஜெபம் பண்ணி அப்படி திட்டுறதும். இல்ல நம்ம என்ன மாதிரி விசுவாசம் இருக்குன்றதை இப்ப பிள்ளைங்க பாக்குறாங்க பாத்தீங்களா? அருமையானவர்களே, நாம் எந்த விதமான விசுவாசம், அது உயிர் இருக்கா, அதுல ஏதாவது பலன் இருக்கா, அந்த விசுவாசத்தில் நற்கிரியைகள் இருக்கா? எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்? நல்ல கிரியைகளினால் ரட்சிக்கப்பட்டேன் கிடையாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். எதுக்கு ரட்சிக்கப்பட்டேன்? 10வது வசனம், நல்ல கிரியை செய்யும்படி. எல்லாம் சொல்லுவோம். அப்போ நான் சொல்றாரு, என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் அல்ல, என்னுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன். இட்ஸ் நாட் அபவுட் ஷாலோ கன்வர்ஷன், இட்ஸ் அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிற, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புது சிருஷ்டி, பழைய வாழ்க்கையெல்லாம் முடிந்து எல்லாமே புதிதாகிறது. ஆமென். அப்ப அந்த விசுவாசத்தை நான் எதை விசுவாசிக்கிறனோ அதுக்கேற்ற செயல்கள் காணப்படலைன்னா அந்த விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி இப்ப காட்டினேன். வாட் இஸ் லிவிங் ஃபெய்த்? விசுவாசம், உயிருள்ள விசுவாசம் என்பது என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அது கிரியைகளில் காணப்படும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க யாக்கோபு 21வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு, நம்ம படிக்கலாம். இப்ப படிங்க வேத புத்தகம் தான். ப்ளீஸ் ஓபன் யுவர் பைபிள். ஜேம்ஸ் சாப்டர் 2 and verse 21. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். Oh my God. What is this? கிரியையினால் அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். ஒருவனும் தன்னுடைய கிரியைகளினாலே நீதிமானாகிறது அல்ல, விசுவாசத்தினால் அல்லவோ அப்படின்னு எழுதி இருக்குது, பல இடத்துல சொல்லப்பட்டு. அப்போ வேதத்துல இந்த தியாலஜன்ஸ், இறையியல் படிக்கிறவங்க இருக்காங்க, அந்த நிறைய புத்தகம் எழுதுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப படிச்சோம்னா கடைசியா கன்க்ளூஷன் ஒரு சில பேர் கடவுளே இல்லைன்னு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ எதிர்மறையா படிக்க முடியுமோ அப்படிலாம் படிச்சு கேட்கிறவனையும் குழப்பிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்லிட்டாங்க? பவுல் நீதிமான் ஆகணும்னா கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகணும் என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குறாரு. அப்படியே பேசிட்டே வந்தோம்னா கிரியைகள் நம்மளால நீதிமான் ஆகிறதுல, ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை கிரியைகளினாலே சொல்றாரு. அவனுக்கு பாடம் கொடுக்குற மாதிரி இங்க எழுதியிருக்காரு. அது உண்மையா? அதுதானே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது.
இது நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். பவுல் எழுதல, யாக்கோப்பு எழுதல. பவுல் எழுதினாரு, யாக்கோப்பு எழுதினார். ஆனா ஆவியானவர் உதவினால தான் அவங்க எழுதினாங்க. ஆவியானவர் முரண்பாடா எழுதவே மாட்டார். அப்பனா நம்ம ஏதோ தவற புரிஞ்சு வச்சிருக்கோம். சில காரியங்கள் நமக்கு புரியல. அதனால நம்ம உடனே நம்மளாவே சில கன்க்ளூஷன் வந்துடுறோம். இல்ல இல்ல இது வேற மாதிரி இருக்கு, இது எப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்க பவுல் எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது தேவ நீதியாக எண்ணப்படுதுன்னு சொல்லும்போது, இங்க நம்ம பார்த்தோம் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 21ல பிதாவாகிய ஆபிரகாம், அதாவது தகப்பனாகிய ஆபிரகாம் எதை பத்தி பேசுறாருன்னா, யூதர்களுடைய வம்ச வரலாறுல வந்தவங்களுக்கு அவங்களுடைய ரேஸ், அவங்க அந்த அந்த இனத்தை சேர்ந்தோம். அவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேலாயி அவங்க ஜனம். அதனால யூதர்களுக்கு தகப்பன். நம்ம தேசத்தின் தந்தை யாருன்னா நீங்க சொல்லுவீங்க மகாத்மா காந்தி தானே. பேச மாட்டீங்க, கன்ஃபியூஷனா இருக்குல்ல. பிஜேபி வந்த பிறகு அப்படி ஆக்கி விட்டாங்க. யார் காந்திய சாவட்சன் அவனே தேசம் தந்தையா கூட ஆக்கிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஆக்சுவலி நான் அரசியல் பேசுறேன்னு நினைச்ச கூடாது. நான் புரிய மாட்டேன் சில நேரத்துல. தேச பிதான்னா அந்த தேசத்துக்கு யாரு பிதான்னாக்கா நம்ம ஊர்ல நம்ம தேசத்துல காந்தியை தான் சொல்லும். அதே மாதிரி அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன். இப்போ விசுவாச வாழ்க்கையில வரும்போது விசுவாசத்துக்கு தகப்பன் யாரு அப்படின்னா ஆபிரகாமை குறித்து சொல்லு. அப்ப சொல்ற நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் சொல்லும்போது இனத்தை பத்தி பேசுறாரு. இப்போ நம்ம அப்படியே போவோம். இதே காரியத்தை நம்ம ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு போனா இன்னும் கொஞ்சம் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்தோம் ஆபிரகாம் கிரியைகளால் அல்லவா நீதிமான் ஆக்கப்பட்டான்னா, அது நமக்கு கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கு, குழப்பமா இருக்கு. அது என்னடா நமக்கு புரியலையே. அங்க பார்த்தா வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர்லயும் எழுதியிருக்குது, ரோமர்லயும் எழுதியிருக்கிறது, கிரியைகளால் இல்ல விசுவாசத்தினாலே நீதிமான் சொல்லியிருக்குது. இங்க இப்படி சொல்றாரு என்பது அது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்ப போலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் படிக்கிறேங்க, பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம். அப்போ தொடங்கும் போது எப்படி தொடங்குறாருன்னா, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படிதான் தொடங்குறார். தொடங்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டால் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு யூதர்களுக்கு சொல்றாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் படிச்சோம், கிரியைகளினால் அல்லவா அங்கே நீதிமான் ஆக்கப்பட்டான் சொல்லுது. இப்போ இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 2வது வசனத்தை திரும்ப படிங்க, உங்களுக்கு நல்லா புரிய பாரு. அதை பத்தி விளக்குறேன். அங்க கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான். இங்கே வேதம் எப்படி எழுதுது? ஆபிரகாம் ரொம்ப இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானது பார்க்கலாம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில், அப்படியே ஆப்போசிட்டா வருது. மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? அவன் கிரியை ஏதோ ஒன்று செய்து நீதிமானானா அவனை பத்தி பெருமையா சொல்றதுக்கு அங்க வழி இருக்கு. ஆனா தேவனுக்கு முன்பா அவன் பெருமையா சொல்றதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அவன் எந்த கிரியும் செய்யல, கிரியை செய்து நீதிமான் ஆகல. அப்போ ஆபிரகாம் எப்படி நீதிமானான் என்றால், 3வது வசனம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப அவனுடைய ஆக்ஷன்ல இங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக எல்லாம் சொல்வோம், அதான் ரொம்ப முக்கியமான. தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்பட்டதையும் அங்க யாக்கோபு சொல்றது என்னன்னா, மனுஷர்களுக்கு முன்பா. அப்போ இங்க கான்ட்ரவைஸ் கிடையாது. அதே காரியத்தை யாக்கோபு விசுவாசிக்கலையா அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம அங்க திரும்ப போவோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை நம்ம போலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் நம்முடைய குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியினால் அல்லவா நீதிமான் ஆக்கப்பட்டான்னு சொல்லி இவனு சொல்ல வரார்.
அது என்னன்னு 23வது வசனத்தை நீங்க படிங்க. அங்க ஒரு காரியம் சொல்லுது பாரு. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ற வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. அப்போ அவரு அதுக்கு எதிர்ப்பு சொல்லல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அது நீதியாக எண்ணப்பட்ட என்ற வார்த்தை எப்ப நிறைவேறுச்சுன்னா, அழகவனிங்க, அவன் விசுவாசித்தான். விசுவாசம் இலவசமா நீதி கொடுத்துச்சு. அந்த நீதி எப்படி நிறைவேறுச்சுன்னா, தனக்கு இருந்த ஒரே மகனை கொண்டு போய் இந்த பலியிடத்துக்கு கொண்டு போனான் பாருங்க. அந்த கிரியைகளினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இலவசமாய் நான் பெற்ற நீதி, அந்த நீதி எப்படி வெளியாக்கப்படுகிறது? மனுஷருக்கு முன்பாக நீங்கள் நீதிமான் என்ற காரியத்தை நீங்க பெற்ற நீதியை பை ஒரு ஆக்ஷன் நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க. அப்ப நான் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் ரொம்ப முக்கியமானது பாருங்க. அப்போ முதல் காரியம் என்ன? முதல் காரியம், he was justified by faith. விசுவாசத்தினாலே அவன் நீதிமானான். ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். 3 காரியம் சொல்றாரு பவுல், அங்க பார்க்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம படிக்கலாம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்ப எப்படி நீதிமானானான்? விசுவாசத்தினாலே நீதிமானானான். 2வது காரியம் சொல்றார். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிக்கலாம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல். அப்போ எப்படி விசுவாசம்னா, அவன் எதோ செய்யல, செய்ததுனால பலன் அது கூலின்னு சொல்லலாம். அவன் செய்தான், ஒர்க், he did something, அதனால அவனுக்கு கூலி அது. ஆனா அப்படி இல்லையே, எதுவும் செய்யல, அதனால செய்யாம பெற்றனால் தகுதி அது தேவனுடைய கிருபையால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த நீதியை குறித்து சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதி, 2வது தேவ கிருபையினாலே தேவ நீதின்னு சொல்லு. 3வது பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஃபைட் பை டிவைன் பவர், தேவனுடைய வல்லமையினாலே நீதிமானாக்கப்பட்டான். 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனம் நான் படிக்கிறேன். 21வது வசனம் 22வது வசனம் பார்க்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானால், அதனால் அது அவனுக்கு தேவனுடைய நீதியாக எண்ணப்பட்டது. சரி, இப்ப பாருங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் விசுவாசத்தினாலே தேவ நீதி ஆனா, 2வது தேவ கிருபையினால, 3வது என்ன சொல்லுதுன்னா, நம்பலான்னு பார்த்தா நம்புற மாதிரி எதுவும் இல்லை. ஆபிரகாம் வயது சென்றவனா இருக்கான், சாராள் வயது சென்றவளா இருக்காங்க. 2 பேரும் பிள்ளைய பெறதுக்கான அவங்க சைட்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களால ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. அவங்க கையில இருந்து கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறான் என்பதை விசுவாசம் பாருங்க, அது அவனுக்கு தேவனுடைய நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ தேவ நீதி எப்படி உண்டாகுதுன்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு செய்து முடித்ததை என் இருதயத்தில் விசுவாசிக்க, நானாக ஏதாவது செய்து தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்கிறதுக்கு எனக்கு அந்த தகுதியும் கிடையாது. அந்த தகுதியை நம்மளால சம்பாதிக்க முடியாது பாருங்க. அப்போ என்ன இதை குறித்து சொல்லும் போது சொல்லுது, நம்ம எப்படி இருந்தோம்னா பேங்க் கரப்ட் மாதிரி இருந்தோம் பாருங்க. நம்மளால எதையுமே கொடுக்க முடியாதபடி இருந்தோம். என்ன பாத்தீங்கன்னா, மாரலி பேங்க் கரப்ட், ஸ்பிரிச்சுவலி பேங்க். என்னால அந்த கடனை அடைக்க முடியல. என் அக்கௌண்ட்ல பார்த்தா திவாலா, பணம் கொடுக்க முடியல, என் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை. அப்படி என்னால அந்த கடனை அடைக்க முடியாத பட்சத்துல அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி என்னால சம்பாதிக்க முடியாதபடி என் சைட்ல இருந்து எதுவும் கொடுக்க முடியல. ஆனா அவர் வல்லவர் விசுவாசம் பாருங்க, அந்த விசுவாசமும் தகுதி இல்லாதவனுக்கு கிருபையினால இந்த நீதி எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, இலவசமா கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது? அவனுடைய கணக்கிலே நீதி சேர்க்கப்பட்டது. இப்போ பேங்க் கரப்டா இருக்கான், அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்ல, கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ அவன் தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை அவன் அக்கௌண்ட்ல தேவன் நீதியை டெபாசிட் பண்ணார். அப்போ அந்த நீதி எனக்கு நிற்க தகுதி இல்லாத எனக்கு நிற்கக்கூடிய தகுதி எப்படி வந்தது என்றால், நான் ஏதோ செய்ய முடியல, நான் எதையும் அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஆனா இந்த உலகத்துல மனுஷர்கள், மதங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த நீதியை சம்பாதிக்கிறதுக்கு
சில பேர் முடிய வெட்டுறாங்க, சில பேர் குத்திக்கிறாங்க, சில பேர் மலை ஏறுறாங்க, உருள்றாங்க, அநேக காரியத்தை செய்து எப்படியாவது இந்த தேவனுக்கு முன்பா, அந்த கடவுளுக்கு முன்பா நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். எப்படி இந்த பாவத்தை வந்து பிராயச்சித்தம் பண்றதுக்கு, இந்த கடனை அடைக்கிறதுக்கு, நம்ம லோக்கல் தமிழ்ல சொன்ன பண்ணா நேர்த்தி கடை, அதை நான் எப்படி அடைக்கலாம்? ஒவ்வொரு வருஷமும் செய்துட்டு இருக்காங்களே. நல்லா கவனிக்கலாம். ஏங்க போன வருஷம் கடன் அடைக்கிறதுக்கு செய்தீங்களே, அந்த கடன் அடைஞ்சுதா? அடையல. ஏன் அடைக்க முடியல? அவங்களுக்குள்ள எடுத்து கொடுக்க ஒண்ணுமே இல்ல. அந்த நிலைமையை விட நம்ம மோசமா இருந்தோம். ஆனா வேதம் சொல்கிறது, இப்படி மனுக்குள்ளம் தேவனுக்கு முன்பாய் நிற்க எந்த தகுதி இல்லாத இருந்த பொழுது பவுல் எழுதுறாரு, எப்படி நாம் நீதியை பெற்றோம்னா, ஒரு உதாரணம் ஆபிரகாம் எடுத்து காட்டுறாரு. அவர் யார் என்றால் விசுவாசிகளுக்கு ஒரு தகப்பனா இருக்கிறாராம். இவ்வளவு நேரம் யூதர்களை பத்தி பார்த்தோம். இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு போலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டதாம். அதாவது என்ன சொல்லுதுன்னா, யூத மதம் அல்லாத, யூத தேசத்தில் அல்லாத மற்ற தேசத்து ஜனங்கள் ஆபிரகாம தகப்பன் அழைக்கிறது, விசுவாசத்துக்கு தகப்பன் எப்படி அழைக்கிறோம்னா, அவர் தான் எனக்கு ரோல் மாடல். அவருக்கு தனக்கு எதையும் கொடுக்க முடியாத பட்சத்துல அவர் உண்மை உள்ளவர், அவருடைய கிருபையை நம்பினா, அவர் வல்லமையை நம்பினா, அதே மாதிரி நீ எந்த தேசமா இருந்தாலும், என்னிடத்திலிருந்து உமக்கு முன்பாய் நிற்பதுக்கு தகுதியே இல்லாம போனாலும், எனக்கு ஒரு தகுதி என்னால வரல, நீர் அந்த சிலுவையில் மரித்ததினாலே. வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக நாம் நீதியை சம்பாதிக்க முடியாதபடி என்னை தேவன் தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு இருந்தது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உனக்கும் எனக்கும் விரோதமாக ஒரு கையெழுத்து இருந்தது, ஒரு தீர்ப்பு இருந்தது. நான் தண்டிக்கப்படும். நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருந்தபோது என்னையும் உங்களையும் மீட்பதற்காக, அந்த கடனை அடைப்பதற்காக அவர்தாமே எனக்காக மனு அவதாரம் எடுத்து, இந்த கட்டளைகள் என்ன, ஒழுக்கமா வாழணும், அதை செய்யணும், அப்ப நீதியை சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்காதவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அந்த தீர்ப்பு, அந்த நியாயப்பிரமாணம் அல்லது அந்த சட்டம் என்னை தீர்த்தது குற்றவாளியாக. அப்ப அந்த தீர்ப்பு நிறைவேறும்படி, அந்த சட்டம் நிறைவேறும்படி, சட்டம் செய்ய முடியாததை, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி மன அவதாரம் எடுத்து உலக மக்கள் எல்லா பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு, என் பாவம் உங்கள் பாவம் அவர் சரீரத்திலே தண்டிக்கப்பட்டபடினால, இப்ப வேதம் சொல்லுது, தண்டனை நிறைவேறிடுச்சு. யாரெல்லாம் இயேசுக்குள்ள வரீங்களோ உங்களுக்கு தண்டனை கிடையாது. இப்ப அதை விசுவாசிக்கிறவனுக்கு தேவ நீதி. அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீதி தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படியா? சுமத்தப்பட்டது, இம்ப்யூட்டட். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி இருக்கிறானா, அவர் செய்த குற்றத்தெல்லாம் அவங்க மேல சுமத்துறாங்க. அவன் நிக்கிறான். நிற்கும் போது என்னென்ன செய்தாங்களோ அந்த குற்றத்தை சொல்லும் போது அவன் மேல் சுமத்தப்படுது. சுமத்தப்பட்டு அந்த குற்றத்தை அவன் மேல செய்தது நிரூபிக்கப்பட்டால் அவன் குற்றவாளி. ஏனென்றால் குற்றம் அவன் மேல் சுமத்தப்பட்டது. இப்போ நீதியை செய்யாத நான் தேவனுடைய நீதிமன்றத்தில் நிற்கும் பொழுது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் குமாரன் நின்று உனக்காக, எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டபடினாலே, அங்கே அந்த தண்டனை நிறைவேறினபடினால் எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கு சுமத்தப்படுகிறது குற்றம் அல்ல, என் மேல் சுமத்தப்படுகிறது பாவி அல்ல, நான் தேவ நீதி என்று என் மேல் தேவன் சுமத்தி விட்டான். இப்போ ஏன் இதை நான் சொன்ன கவனிங்க, நான் ஏதோ செய்த நீதிமான் ஆகல, ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டேன். அங்க சொல்றாரு, இல்ல இல்ல, இங்கே தேவனுக்கு முன்பாக, அதான் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இந்த நீதி எப்படின்னா தேவனுக்கு முன்பாக. எல்லாம் சொல்லுங்க. இப்போ ஆபிரகாம் எப்படி பலிபீடத்துல ஈசாக கடத்தும் போது ஒரு காரியத்தை செய்தான், தாம் பெற்ற நீதியை he demonstrated. ஆதியாம் 22ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். ஆதியாம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
இப்போ ஆபிரகாம் 15ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல அங்க இருந்து தான் மேற்கோள் காட்டுறாரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு 15ஆம் அதிகாரம் நீதிமான் ஆயிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு டெஸ்ட் வருது. எல்லாம் சொல்லுங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாருக்கும் டெஸ்ட் இருக்குது. பக்கத்தால் பாசல், ரட்சிப்பை பெற்ற பிறகு தேவ நீதியை பெற்ற நீங்க உங்க விசுவாசத்தை யாராவது கண்ணில் பார்த்துருக்காங்களா? காட்ட முடியுமா? விசுவாசத்தை காட்ட முடியாது. எப்படி காட்ட முடியும்? என்னுடைய ஆக்ஷன், நான் செய்யற செயல். எல்லாம் சொல்லுங்க. அப்போ சபை மக்கள் கவனிக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையான்னு உன் சொந்தக்காரனுக்கு எப்படி தெரியும்? காது குத்தும் போது நீ என்ன பேசுற? உனக்கு காது குத்துறாங்களா? ஒண்ணுக்கு காது குத்துறாங்க, ஆனா உன்னையும் சேர்த்து குத்துறாங்க. அவங்க செய்யற செயல்களை செய்ய சொல்றாங்க. அப்போ என்ன கேட்கிறாங்க, செய்யலாமா செய்யக்கூடாதா? நான் கேட்டேன், நீ விசுவாசியா விசுவாசி இல்லையா? உன் விசுவாசம் உயிரா இருக்குதா இல்ல உன் விசுவாசம் செத்து போயிருக்கா? உன் விசுவாசம் உயிரா இருந்தா எதை விசுவாசிக்கிறியோ இப்போ அந்த விசுவாசத்தை நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு, செய்து காட்டுறதுக்கு நேரம் வந்திருக்குது. நாலு பாக்குறது, கிழமை பாக்குறது, ஜாதிய பாக்குறது, நல்லா கவனிக்கணும். எதை செய்றீங்க? சொந்தக்காரர்களை நீங்க பிரியப்படுத்த பாக்குறீங்களா இல்ல கர்த்தரை பிரியப்படுத்த பாக்குறீங்களா? அந்த ஒரு நாள் சொன்னாங்க, இந்த ஒரு நாள் செய். அந்த ஒரு நாள், நான் சொல்றேன் கவனிங்க, அந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியம். நீங்க பெற்ற விசுவாசம் எவனும் பார்த்தது இல்ல, ஆனா இப்போ உன் சொந்த ஜனம் பார்க்கணும். நீ ஆராதிக்க தேவன் யார் என்பதை காட்டணும். சமா விசுவாசிச்சேன், நான் நீதிமான், நான் இல்ல இல்ல, உங்க ஆக்ஷன் என்ன? உங்க செயல்கள் என்ன? வீட்டுல பிரச்சனை வருதுங்க, கஷ்டம் வருது, துன்பம் வருது, அப்ப நான் என்னுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு? சூழ்நிலைகள் மாறுது, கடன் தொல்லை வருது, சேலஞ்சு வருது, அப்ப நான் புலம்புறேனா, பயப்படுறேனா, கலங்குறேனா? இல்ல, விசுவாசிக்கிற என் தேவன், வாக்குத்தத்தம் பண்ணின என் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நான் நம்புறேனா? அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் இருக்கா? கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஒண்ணு போய் ஒரு மூலையில படுத்துது, ஆட்சி சொல்றதுக்கு பயப்படுறது, மழை பெஞ்சா படுத்துக்கிறது. அவங்க ஆக்ஷனை பாருங்க. விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை வசதிப்பட்டா வர்றது. இன்னைக்கு ஏதோ ஆக்சிடென்டா சில பேர் வந்திருக்கலாம், உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம என்ன பண்றோம்? என் ஆக்ஷன் எப்படி இருக்குங்க? என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கு? நான் கர்த்தரை பிரியப்படுத்துறேன். இன்னைக்கு உழைக்கிறோம், வீட்டுக்கு, சமுதாயத்துக்கு என்னென்னமோ செய்யறோம். கர்த்தருக்கு என்ன பண்ணிருக்கோம்? பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டோம், புருஷனுக்கு கஷ்டப்பட்டோம், எல்லாருக்கும் நம்முடைய உழைப்புல ஒரு பங்கு கொடுத்தோம். கர்த்தருக்கு 0.00005. அதுல ஏஞ்சி ஜெபம் பண்ண முடியலைங்க. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அதுக்கு தானே உங்களுக்கு நாங்க தசமபாகம் கொடுக்குறோம், நீங்க ஏஞ்சி ஜெபம் பண்றது அதுக்காக கொடுக்குறீங்க? எனக்கு கொடுக்கல, கர்த்தர் கொடுக்குறீங்க. அதை கொடுக்கறத இந்த பில்டிங்லயும் இந்த ஊழியத்துக்கு நான் பயன்படுத்துறேன். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்துற பொறுப்பு என்னன்னா, கேட்ட வசனத்தை அதன்படி நீ செய்யணும். செய்யாம எப்ப பார்த்தா கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கின்றார். காலையில எழுந்திருக்கிறதுக்கு சுறுசுறுப்பா இருக்க மாட்டோம். அதே நாளை காலையில நம்ம இங்க இருந்து நம்ம ஊருக்கு போறோம், மைசூருக்கு, ஹாலிடே டைம். 5 மணிக்கு எழுந்திருக்கா 4:30 மணிக்கு வைஃப் ஏஞ்சிரு, ஏங்க எழுந்துருங்க பிள்ளைங்க, அதே சீக்கிரம் சீக்கிரம் எழுந்து, அதே ஜபத்துக்கு எழுந்திருக்க சொல்லு. முடியலையா? முடியல. நமக்கு தான் நல்ல எக்ஸ்கியூஸ் சொல்லுவோமே, என்னயா ஏன் எழுந்திருக்க? பேய் பிரதர், தூக்கம் கொடுக்குறான் பிரதர். ஏங்க கோயிலுக்கு போல? பேய் தடுத்துக்கிறான் பிரதர், கோயில் போவே விட மாட்டான். இந்த மாதிரி போய் பேசாது. நான் சொல்றேன், விக்கிர ஆராதனை கூடாது. மக்களால பாசலுங்க, என்னங்க விக்கிரகம்? 25 லட்சம் பேங்க்ல போட்டங்க, என் பிள்ளையோ எவனுங்க கவலைப்பட மாட்டேன், அந்த பணம் என்ன பார்த்துக்கன்னு சொல்ற பத்தியா? கர்த்தர் பார்த்துக்கல, எது பார்த்துக்கும்? உன்னை, உன் வீடா, உன் பணமா? நான் சொல்றேன் உன்னுடைய காப்பீடா? நான் சொல்கிறேன் உன்னை காக்கிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கா? எதை பிரையாரிட்டி, எது முக்கியம் கொடுக்கிறோம்? இன்னைக்கு வாழ்க்கையில எதுக்கு நாம முக்கியமா கொடுக்கிறோம்?
பவுல் சொல்றார், விசுவாசம் நீதிமான் ஆயிட்டேன். யாருக்கு என்பா? தேவனுக்கு என்பா. உடனே யாக்கோபு சொல்றாரு, ஆவியான உதவினால. ஆமா, நானும் நம்புறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தேவ நீதியானா. அவன் வெறும் யூதர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிக்கிற எல்லா மார்க்கத்தாருக்கும், எல்லா தேசத்துக்காருக்கும் நம்ம அவரால் நீதிமான் ஆயிட்டோம். இப்போ எப்படி அந்த நீதியை செயல்ல கொண்டு வர்றது? 15ஆம் அதிகாரம் சொல்லுது, டெஸ்ட் வருதான். கர்த்தருக்கு ஒரு ஆபிரகாமே என்றார். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாம் ஆராதிக்கும் தேவன் பேசுகிறவர். இஸ் a person. அவர் பேசுகிறவர். எல்லாம் சொல்லுங்க. அண்ணே, என் காதுல இது வரைக்கும் சத்தமே கேட்கலன்னாதீங்க. இப்ப பேசிட்டு தான் இருக்காரு. வார்த்தையினாலே பேசுகிற தேவன். அப்ப நான் பேசும்போது உனக்கு கோவம் வருதா? நல்லது. சம்திங்ஸ் கோயிங் ஆன். ஏதோ நடக்குது. நான் உங்களுக்கு பேசல, எனக்கு நான் சேர்த்து பேச, எனக்கும் குத்துது. சில நேரம் கர்த்தர் என்னை எழுப்புறாரு. நான் அப்படியே சொல்லுவேன், ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறமா ஜெபம் பண்றேன். நான் வெட்கப்பட்டேன் நிறைய நேரம். பலமுறை நம்ம எவ்வளவு தியாகமா குடும்பத்துக்கு உழைச்சோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். ஆனா கர்த்தருடைய காரியம் வந்தவொடனே we are slow down ourselves. We don't want to do that. We say so many excuses. But when battle comes, when trial comes, that is the time we think, let us go together. Come, we'll go. What is the use? கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது சொல்லுவா, போலாம், கூட கோயிலுக்கு போலாம். அது முன்னாடியே வந்திருக்கலாமே. போராட்ட நேரத்தில் நிற்க பலன் உண்டாகுமே. எதிர்ப்பிலே நீங்கள் ஜெயிப்பீர்களே. எங்களை கதவு போட்டு பிசாசு உடைச்சா கூட கர்த்தர் அதை முறித்து உள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை உனக்கு கொடுப்பார். Let us set right before God. தேவனுக்கு முன்பாக நம்மளை சரிப்படுத்திக்குவோம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடுறார் ஆபிரகாம். என்ன சொன்னா? இதோ அடியேன். ஏகமரம் நல்லா பேசினவர், என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இப்ப பேசுறாரு, ஏதோ சொல்லுவார் போல இருக்குது. பார்த்தா வேற மாதிரி பேசுறார். கோயில்ல எப்பவுமே ஆசீர்வாதம் பத்தியே பேசிட்டு இப்படியும் பேசுவார் கர்த்தர். பகலாம் சொல்லுங்க, இப்படியும் பேசுவார். அப்பதான் நம்ம தூங்கிடுவோம். நல்லாதான் இருக்குது. கால் வைக்கும் இடமெல்லாம் கொடுப்பேன், சுற்றி நட எல்லாம் உனக்கு கொடுப்பேன். ஒன்னு ஆபிரகாம் உள்ள அப்படியே பத்தி நெறிஞ்சிருக்கும். Glory to God. Hallelujah. இப்ப வேற மாதிரி பேசுறார். முதுகுல அப்படி லேசா தட்டி, come closer to me, man. I want to tell you very important news to you. Abraham approached God. He was thinking he is going to bless me, going to say something wonderful word. ரொம்ப அற்புதமான வார்த்தையை சொல்ல போறாரு. அப்படி குதூகலமா கிட்ட போனா, உன்னுடைய ஒரே பையனை கொண்டு வந்து பலி கொடுத்தார். What a shocking news. அவனுக்கு நல்லா தெரியும், இந்த தேவன் பலி, நரபலி விரும்பாத தேவன், அருவருக்கிறவர். அது ஒரு கொலை என்று தெரியும். ஆனா அவன் ஆர்கியூ பண்ணல. There you can see Abraham believed in God. ஏன் அவன் ஆர்கியூ பண்ணல? அங்க நல்லா தெரியுதுங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறத பத்தி நம்மளுக்கு அங்க தெரியுது. அவன் அங்க எதிர்க்கல. 5வது வசனத்தை படிக்கலாம். அதே அதிகாரம் 22:5. இவங்க ஜேர்னியா போறாங்க. பிள்ளைய பையனை கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். வேலைக்காரோட போறான். இப்போ வேலைக்காரங்கிட்ட பேசுறான். ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டும் அவனிடம் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திலே சொல்றான் வருவேன்றான். Here also you can see Abraham's faith. விசுவாச வார்த்தை பேசுறான். சொல்றான், நான் போயிட்டு பலி செலுத்திட்டு வருவேன்னு சொல்ல. யார பலி கொடுக்க போறான்? பையனை. நியாயமா என்ன சொல்லிருக்கணும்? பலி செலுத்திட்டு வரேன்னு இருக்கணும். ஆனா வருவோன்றான். 7வது வசனம், heart breaking word, a conversation going between father and son. அப்பொழுது ஈசாக்கு தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். இந்த தமிழ் கொஞ்சம் ஒருத்தர் சொல்றாரு, அப்படி வராதான். பையன் அப்பாவை கூப்பிட்டு சொல்ற, ரொம்ப லவ்ஸ் த ஃபாதர். பையனுக்கு அப்பா மேல ரொம்ப இஷ்டம். அப்பான்னு கூட மாட்டான். என் அப்பா கூப்பிடுறது அப்பதான். எனக்கு தெரிஞ்சு நான் கூட அப்பா தான் கூப்பிடுறேன், பா அப்படின்னு. எந்த பிள்ளையும் என் அப்பா அப்படின்னு கூப்பிடுமா? அவ்வளோ ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் பாருங்க. என் அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே அவர் சொல்ல, எஸ் நான் இங்கே தான் இருக்கேன்றான்.
அப்பொழுது அவன், நெருப்புலாம் இருக்குப்பா, கட்டெல்லாம் இருக்கு, பலி கொடுக்கறது பொருள் எங்கப்பான்னு. ஏ இதயமை கிழிக்கிற மாதிரி இருந்திருக்கும். காலகாலமா காத்து தவமா தவம் இருந்து பெத்த பையன் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறான், எல்லாம் இருக்குதுப்பா, பலி கொடுக்க பொருள் எங்கப்பா? அவன் உடனே சொல்றான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். What an amazing statement. Here also you can see Abraham's faith. இங்கே ஆபிரகாம் விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்க அது பூர்த்திப்படுது, எந்த இடத்துல அது வெளிப்பட்டது, எப்படி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணான்னா, பையனை பலிபீடத்தை கட்டுறது, பலிபீடத்தை கட்டிட்டு பையன் கையை கட்டுறாரு. ஒருத்தர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு பையனுக்கு அப்ப வந்து ஒரு 15 இயர்ஸ் இருக்கலாம், 15 வயசு இருக்கலாம். அவங்க சொல்றாங்க 20 வயசு கூட இருக்கலாம். அங்க மொத்தம் 10ல இருந்து 20 வயசு பையன். ஆமா, அப்பா வந்து பையனை கன்வின்ஸ் பண்ணாரா, இல்ல என்னடா பண்றது, நீ பொறுத்துக்கோ, அப்பா அப்பா கிட்ட அப்பா தேவன் கிட்ட நான் அப்பா வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நீ பொறுத்துக்கோன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கையை கட்டினாரா, இல்ல பையனே வந்து சரிப்பா கட்டுங்கன்னு உப்பு கொடுத்தானா, இல்ல அப்படி திரும்பி திடீர்னு ஒரு கையை கட்டினாரா தெரியாது. ஆக மொத்தம் கையை காலை கட்டியாச்சு. கட்டி தூக்கி பையனை பலிபீடத்துல வச்சிட்டார். கத்தி எடுத்து ஓங்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டர் மேல் கை போடாதே. ஆபிரகாம் இந்த அளவுக்கு போனது காரணம் எபிரேயர் புத்தகம் 11 சொல்லுது, நான் கற்பம் செத்து போயிருந்தது என் மனைவிக்கு, என்னுடைய சரீரம் செத்து போயிருந்தது, ஆனாலும் வல்லவர் இந்த சரீரத்துக்கு உயிர் கொடுத்தவரை என் பையன் செத்தா கூட உயிரா எழும்புவான் என்ற விசுவாசத்துல கடத்தினாராம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றாரு, ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணானா உயிர் தெழுதல பார்க்கணும்னு. ஏன்னா அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இந்த உயிர் செத்து உயிரா எழுந்திருக்கிறத பார்க்கணும் ஒரு விருப்பம் இருந்துச்சான். இன்னொரு வேதம் சொல்றாரு, அந்த ஈசாக்கு ஒரு பாவியான மனுஷனை காட்டுறான். ஒரு பாவியான மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் கொல்லப்பட வேண்டும், அவன் பலியிடப்பட வேண்டும், பாவத்துக்கான மரணம் தீர்ப்பு உண்டாக வேண்டும். அப்படி கடைசி தருவாயிலே அவன் சாக வேண்டிய நேரத்திலே தேவன் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரோ அதே போல நீயும் நானும் நியாய தீர்ப்பு நமக்காக எழுதப்பட்டிருந்த தண்டிக்கப்பட வேண்டிய நேரத்தில் சரியான காலம் நிறைவேறின பொழுது தேவன் தமது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதே எனக்காக உனக்காக தேவ ஆட்டுக்குட்டியாய். அப்போ முதலாவது ரோமர் எழுதின புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அது 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டு சொல்லுது. 22ஆம் அதிகாரத்திற்கு மேற்கோள் காட்டுறாரு யாக்கோபு, அது என்னவென்றால் தான் பெற்ற அந்த விசுவாசம், அதை டினை பண்ணல, அதே காரியத்தை சொல்ற. ஆமா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் நீதியாக எண்ணப்பட்டான் எழுதின வார்த்தை எப்படி நிறைவேறுச்சுனா, தான் எதை விசுவாசித்தானோ அதை துணிந்து செய்தான். நான் சொல்கிறேன், அந்த நீதி பெற்ற நாம் அதற்கேற்ற விதத்தில் மனுஷர்களுக்கு பிரியம் பண்ணாம தைரியமாய் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தாமல் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தினால் அது தேவன் நீதியாக எண்ணப்படும். நல்ல கையை தட்டி தேவனை துதிப்போம். So no compromise. ஒரு நாளும் நாம் விட்டு வந்த பாரம்பரியத்தை மனுஷர்களுக்காக செய்யாதபடி. தேங்க்யூ. 10 பேருக்காக தேங்க்யூ. சொந்தக்காரங்க சொன்னாங்க, அம்மா சொன்னா, அப்பா சொன்னா, ஆட்டுக்குட்டி சொன்னா, யாரை பத்தி அவன் கேள்விப்பான், யாரை பத்தி அவன் பயப்படல. சொந்தக்காரங்க கேட்டிருந்தா, this is what your God, இதான் உன் ஆண்டவரா, பலி கொடுக்க சொன்னாரா அப்படின்னு கேட்க மாட்டான். எதை செய்யணுமோ அதை செய்தான். ஊருக்கெல்லாம் சொல்லல. அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. யார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்கல. கர்த்தர் சொன்னால் அதை அறிகிற அந்த அறிவு அவனுக்கு இருந்தது. என் தேவன் உயிரோடு எழுப்புகிறவர். அப்ப அவனுக்கு புரியுது, தேவன் நரபலி இடுகிறவர் அல்ல, தேவன் கொல்லுகிறவர் அல்ல, பலி கொலைக்கு சமம். தேவன் ஒரு நாளும் அதை விரும்புகிறது அல்ல. பலியை அல்ல, நரபலியை, மனுஷனை பலி கொடுக்கிற தேவன் அல்ல. இந்த தேவன் கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவன் அல்ல. அப்போ ஒரு டைப்பாலஜி, ஒரு நிழலா காட்டுறாரு. அப்போ இங்க சொல்றாரு, அதை எதை விசுவாசித்தானோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாம பாருங்க, அது அவனுக்கு தேவ நீதியாக காணப்படுகிறது.
தேவ நீதிய மற்றவர்கள் காணும்படி. அப்ப நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிகள். விசுவாசம் இன்விசிபிள். எப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிறீங்களோ அதை வெளியே காட்டுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் வரும். படிக்கிற பிள்ளைங்க கவனி, ஸ்கூல்ல வரும், காலேஜில் வரும், வேலையில வரும், சொந்த ஜனங்க மத்தியில வரும். அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் செய்யாம, வலதுபுறம் இடதுபுறம் சாயாம கர்த்தருக்காக நின்றால், எல்லாம் சொல்லுவோம் கர்த்தருக்காக. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23 திரும்ப போலாங்க, ஒரு தடவை படிச்சிடறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதே காரியத்தை தான் சொல்றான். 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத அப்படியே சொல்றார். எஸ், ஐ டு பிலீவ் தட். அங்க ரோமர்ல பவுல் சொல்கிறார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது தேவன நீதியாக கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. ஆமா, கரெக்ட் என்றார். ஆனா எப்படி அது நிறைவேறுச்சு? கணக்குல இருக்கிறத எப்படி வெளியில கொண்டு வந்தான்? அவன் அக்கௌண்ட்ல இருக்கிறத எப்படி வெளியே கொண்டு வந்தான்? தேவர் நீதி அவனுக்கு அவனுடைய டெபாசிட் பண்ணார், அவனுக்குள்ள வச்சார். இப்ப நான் சொல்கிறேன், கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மீட்பை கொடுத்து அவருக்கு நிற்கக்கூடிய ஒரு தகுதியை இலவசமா உள்ள டெபாசிட் பண்ணிட்டார். நம்ம எடுத்து செலவு பண்றோமா? கர்த்தரை காட்டுறோமா? செயலா? சங்கீதக்காரன் பாட்டு பாடி டப்பு நிறுத்திடுவான். அங்க பாத்தீங்கன்னா செயலான்னு போட்டுருவோம். யோசிடான்றார். சிந்தியுங்கள். ஸ்டாப் அண்ட் திங்க். ஜூலியஸே செய்றியா? கர்த்தர் கேட்கிறார், நீங்க செய்றீங்களா? பல நேரம் we try to impress people. மூக்குல சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறோம். அவங்களுக்கு செய்யலன்னா அவங்க நம்ம வேலை இருந்து எடுத்துருவாங்க. அது செய்யலன்னா நமக்கு. பயப்படாதீங்க, நாட்கள் மாறும், காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். சபையை கர்த்தர் கேட்கிறார், மனவாட்டியே எனக்காக நீ உறுதியாயிரு. நல்லா கை தட்டலாங்க. நம்ம கொஞ்சமாவது எதிர்பார்த்தோமா இப்படிலாம் மாற்றம் வரும்னு? வருஷத்துவத்தில் சொன்ன என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. இன்னிய தேதி வரைக்கும் நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப மோசமாயிட்டே போகுது. நான் வியாழக்கிழமை தோறும் ஜெபம் பண்றோம். 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 40 நாள் இருக்கும். 40 நாளுக்கு முன்னாடி கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, உலக தலைவர்கள் ரொம்ப மோசமா இருக்குங்க, ஜெபம் பண்ணுன்னு. அதுக்கப்புறம் தான் இன்சிடென்ட் ஃபைல் எல்லாம் வெளியே வந்தது. ஆல் தி லீடர்ஸ் சோ பேட். இன்னைக்கு தலைவர் பகுதியை ரொம்ப விரும்புறாங்க. You know why? You think these people are there to help you? 190% தலைவர்கள் அவங்க பதவிக்கு தான் வராங்களே ஒழிய, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வராங்க, அந்த பொசிஷனை என்ஜாய் பண்ண வராங்களே ஒழிய, மக்களுக்குன்னு யாரும் வர்றதில்லை. மக்களுக்குன்னு வர 100% ஒருத்தர் இருப்பார், அந்த இயேசு மட்டும்தான். ஒரு ஆர்வமா கத்துறான். அவன் பொண்டாட்டியை ஒழுங்கா வச்சிருக்கானா போய் பாருங்க. குடும்பத்தை நல்லா வச்சிருக்கானா பாருங்க. அவன் எப்படிங்க உங்களை வைப்பான்? ஐயா யாரையோ சொல்றாரு, இல்ல யாரையும் சொல்ல, நான் அரசியல் பேசல. ஐ டோன்ட் லைக் தட். நம்முடைய வாழ்க்கைய மனுஷருக்கு நம்ம செய்யறதுக்கு எவ்வளவு விரும்புறோம். எப்படியெல்லாம் எனக்கு அந்த இந்த தலைவர்கள் பார்த்தா எவ்வளவு ஒரு பொல்லாத காலம். உலகம் எப்படி ஆயிடுச்சு பாரு. ரஷ்யாவும் யுக்ரைன் வார் நடந்தது, இன்னும் போயிட்டே தான் இருக்குது. அங்க ஏதோ ஒரு மேகம் வந்த மாதிரி அங்க மழை பெய்யுதுன்னு நினைச்சோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்பதான் நமக்கு வாரோடைய எஃபெக்டே தெரியுது கொஞ்சம் கொஞ்சம். சிலிண்டர்னா இன்னைக்கு எல்லாரும் ஒரே கவலையா இருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, ட்ரம்ப் படம் போட்டு வச்சிருக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டேடா, சிலிண்டரே இல்லடா நீ இப்படி பண்ணிட்டேன்னு கேக்குது. அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. ஃபியூல் இல்லைன்னா இது இப்படியே தொடர்ந்தா இன்னும் ஒஸ்டானா கத்திரிக்காய் கூட கிடைக்காது. சரியா? அப்படி பாக்குறீங்க.
உங்க வீட்டுல நீங்க கத்திரிக்காய் செடியை வச்சிருக்கீங்க? மிளகா செடி வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. அது எங்க இருந்து வரணும்? எங்கேயோ விவசாயம் பண்ற இடத்துல இருந்து வரணும். அது எப்படி வரும்? பேசவே மாட்டீங்க. லாரியில வரும். லாரி எப்படி வரும்? அதுக்கு டீசல் போடணும். தண்ணி விட்டா வரும். அப்போ எண்ணெய் தடுமாற்றம் இருந்தா, கேஸ் கம்மியா இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரீஸ் நடக்காது. பொருளாதாரம் எவ்வளவு கீழே போயிடும். யோசிச்சு பாருங்க. கொடிய காலங்கள், பஞ்சங்கள், மோசமான சூழ்நிலைகள் உருவாகும். இது வரைக்கும் நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம ஓகே. வீட்டுல இப்ப அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, கேஸ் இருக்கு. அவன் செத்தா நமக்கு என்ன, நம்ம நிம்மதியா. நாளைக்கு நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப சைனா வந்து ஹாங்காங் கிட்ட போறான். அவன் சும்மா இருக்க மாட்டான். அந்த ஊரு சண்டை போடுறதுல ரெடியா இருக்கான். கொரியா ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குது. அது உருவமும் சைஸும் அப்பப்போ ராக்கெட்டுக்கு தீபாவளி கூடுற மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கான். நானும் இங்க இருக்கேன், நானும் இங்க இருக்கேன்ற மாதிரி அவன் வேற பண்ணிட்டு இருக்கான். பொல்லாத சூழ்நிலைகள் சுற்றி நடந்துட்டு இருக்குது. சபை இருக்குமா அப்படின்னா ஒரு கேள்வி வருது. வசனத்துல ஆயத்தப்பட்டோமா? ப்ரிப்பேர் ஆயிருக்கோமா? வேதத்தை படிக்கிறோமா? வந்து சபைக்கு நல்லா இருக்கிறோமே, அப்போ நம்ம கோயிலுக்கு வந்து டைம் இருக்கா? ஜெபிக்கிறோமா? அவரை நம்ம ஆராதிக்கிறோமா? வீடுக்கு உழைச்சோம், சபைக்கு உழைக்கிறோமா? வீடுக்கு அதிகமா உழைச்சோமா? இன்ஸ்டிடியூஷனுக்கு அல்லது நீங்க செய்யற கம்பெனிக்கு உழைச்சிருக்கீங்க, நல்லா உழைச்சிருக்கீங்க. கர்த்தருக்கு ஏதாவது பண்ணியிருக்கோமா? ஜூலியஸை நீயும் செய். நீங்களும் சொல்லுங்க, நானும் செய்வேன். இன்னைக்கு தான்டா சபை ரொம்ப சைலண்டா இருக்கு. நான் சொல்றேன், ஒன்னா சேர்ந்து சில காரியம் தீவிரமா செயல்பட வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சு. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருங்கள், ஜெபிக்கிறவர்கள் ஜெபியுங்கள், ஊழியம் செய்கிற ஊழியம் செய்யுங்கள், கொடுக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று கொடுங்கள், உங்கள் கை குறுகி போகாதபடி இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய காரியத்தை செய்யுங்கள். எல்லாருக்கும் கொடுத்தாங்க. பணத்தை சம்பாதிச்சு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு புருஷன் கடைசியா ஒரு பட்டன் போன் வச்சிருக்கல. கேட்டா சொல்றாங்க, நான் அதுக்கு பண்ண, இவனுக்கு பண்ண, பையனுக்கு பண்ண, சபைக்கு என்ன பண்ண? அவருக்கு நல்லதானே பண்றாரு. ஒரு அம்மா சொல்லுது, இந்த ஊழியத்தை கொடுக்கறது இல்லையா? ஏழை ஊழியம் எங்க இருக்குதோ அங்க கொடுக்குறாங்களா? நீ ஏழை ஆயிடுவேன்னு அர்த்தம். அப்படின்னு தான தர்மமா பண்ணிட்டு இருக்கணும். இல்ல இல்ல, இது ஒரு ஸ்டோர் ஹவுஸ். நம்ம கொடுக்கும் போது ஸ்டோர் ஹவுஸ்ல கொடுத்தா அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்தா உனக்கு வரும். நல்லா கை தட்டி தேவனை நாம் துதிப்போம். So you should value that. நல்ல பாஸ்டர் வந்து கொடுக்க சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. நான் பொதுவா பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் சபை நடக்கும். நல்லா கை தட்டி தேவனை துதிப்போம். எவ்வளோ காரியம் இந்த சபையில் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா எனக்கே தெரியாது, என்கிட்ட காசே கிடையாது. ஆனா அந்த வேலை பாட்டு ஜரூரா நடக்குது. வேலை கீழே எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப கண்ணாடி டோர் அதாவது பண்ணிட்டு இருக்கேன். அந்த படம் கொடுத்தாச்சு, வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 வாரம் பொறுத்து வந்து பாருங்க, கோயிலுடைய என்ட்ரன்ஸே வேற மாதிரி இருக்கும். இந்த எல்இடி வாலை கழட்டி வேற போடும் ஃபுல்லா. இது கீழே போயிடும். வாங்கி இருக்குது எத்தனையோ லட்சம். எதுவுமே கையில கிடையாது. ஆனா நம்ப மாட்டீங்க, கையில கிடையாது. ஆனா வந்துகிட்டே இருக்குது. அப்ப நமக்கு நல்லதா போச்சுன்னு நினைக்காத. உனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. நான் சொல்ல, சபைக்கு வரணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கொடுக்கணும், வேலை செய்யணும். நாம் அவருக்காக இந்த கடைசி நாள் இன்னும் 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 அதிகமாய் செய்வோம், ஒன்றுபடுவோம். ஜெபிப்பீங்களா? விசுவாசிக்கிறோம் பிரதர். நோ 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 நோ. பேய் கூட விசுவாசிக்குது. யாக்கோபு சொல்றார், don't be orthodox Christian, nominal shallow Christian. We are spirit-filled Christian. We believe in transformation. We know our God can speak to me. என்னோடு பேச முடியும் என்று நான் நம்புகிறேன். என்னை வழிநடத்துபவர் இருக்கிறார். அது எப்படிங்க தெரியும்? நீங்க அவர் சொல்லும் போதெல்லாம் முதல்ல நீங்க அவர் சொன்னா கீழ்ப்படிய கத்துக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட கர்த்தர் பேசுறது. எப்படி பேசுவாரு? கர்த்தர் சொல்றாருல்ல, கோயிலுக்கு போன்றார். போனோமா? கிடையாது. படினாரு. படிச்சோமா? வேதத்தை படிக்க சொன்ன, படிச்சோமா? ஜெபம் பண்ணுன்றார். காலை எதுவும் ஒன்று திடீர்னு ராத்திரி எழுப்புறாரு. ஜெபம் பண்றதுக்கு ஒரு மாதிரி தோணுது. வரோம்.
அல்லேலூயா படிச்சிட்டோம். அப்புறம் எப்படிங்க பேசுவாரு? சொல்லுங்க, எப்படி பேசுவார்? நம்ம என்னைக்கு அவருக்கு ஆர்வம் கொடுத்து அவர் நம்மளை தட்டும்போது அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரோடு பேச ஆரம்பிக்க 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 அவர் சத்தம் நல்லா தெரியும். இல்லைன்னா வீட்டு சத்தம் நல்லா தெரியும், பேய் சத்தம் நல்லா கேட்கும். இது ரெண்டும் ரொம்ப சூப்பரா கேட்கும். ஒண்ணு, உங்க வீட்டுல நடக்கிற எல்லா சத்தமும் உங்க காதுல நங்கு 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 நங்குன்னு விழும். அப்புறம் பேய் உள்ள வந்து சொல்லிக்கினே இருக்க, செத்துரு செத்துரு, இந்த வீடு உருப்படாது, நீ செய்யறது எதுவும் சரி வராது. ஆனா அது மத்தியில இதையெல்லாம் தள்ளி விசுவாசத்தை தொடங்கின இயேசுவை நோக்கி உன் தளர்ந்த கையை உயர்த்தி முழங்கால் பிசங்காமல் நீ முழங்கால் படியிட்டு தேவனை பார்த்தால் ஆவியானவர் உன்னோடு இடைபடுவார். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த வாரம் நான் காட்டின ஆபிரகாம் தேவனை பலிபீடத்துல பயனை கடத்தி விசுவாசத்தில் நீதிமானானா. அடுத்த வாரம் ராகாபு குறித்து பார்க்க போறோம். குவைட் இன்ட்ரெஸ்டிங், such a contrast, you know. யாக்கோபு வந்து ஆபிரகாம் பத்தி பேசிட்டு கான்ட்ராஸ்டா ராகாபை பத்தி she was a whore, you know. ஒரு வேசி. ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன். ரெண்டு பேரையும் என்ன ஒன்னு ஒத்து வராததை எடுத்து வந்து லிங்க் கொடுக்கிறார். ராகாப் எப்படி தேவ நீதியாக எண்ணப்பட்ட மார்வலஸ். அடுத்த வாரம் வந்துடும். பகலால் பாசல் என்ன பாருங்களேன். அடுத்த வாரம் அடுத்த சண்டே என்ன சண்டே? பாம் சண்டே. அதனால பாஸ்டர் இப்போ குருத்தோலையை பத்தி பேசுவார் நினைச்சுன்னு வந்துடாதீங்க. ஓலை கதையெல்லாம் பேச போறது இல்லை. நாளைக்கு அடுத்த வாரம் ராகாபை குறித்து நம்ம பார்க்க போறோம். எப்படி தேவ நீதியாக எண்ணப்பட்டால் எப்படி என்ன மாதிரி காரியத்தை அவர் செய்தான் என்பதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். விசுவாசத்தில் வல்லவன். இப்போ இந்த காரியம் யார் வேணாலும் செய்யலாம். அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஆபிரகாம் ஆமாங்க ஒரு பெரிய ஒரு வேசி, அற்பமாக எண்ணப்பட்டவள். அவள் தேவனுடைய பார்வையில விசுவாச பட்டியல் அவள் தேவ நீதியாக அங்க நிக்கிறா பாருங்க. அதை நம்ம பார்ப்போம். So that we can be encouraged. நம்மளால எழுந்திருக்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, அன்புள்ள பிதாவே, நீர் என்னையும் கருவியாக பயன்படுத்த முடியும். நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவ நீதியானேன். அதற்கு ஒத்த செயல்களை செய்யும்படி எனக்கு ஆர்வத்தை தார், அபிஷேகத்தை தார். உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற, இன்னும் ஜெபிக்க, இன்னும் உடைய காரியத்தை செய்ய, என்னுடைய பங்கை செயல்படுத்த எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி